வணக்கம். நண்டு கிரேவி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இது ஈஸியான முறையில் நல்ல டேஸ்ட்டான நம்ம எப்படி செஞ்சு சாப்பிட்லான்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். 1 கிலோ கடல் நண்டு நான் எடுத்திருக்கேன். இந்த கடல் நண்டை நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணி இது எப்படி செய்யணும்னு இந்த செய்முறையை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நண்டுக்கு தேவையானது 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 தக்காளி. தக்காளியும் நம்ம வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கணும். தக்காளியை இந்த சைஸ்லேயும் வெங்காயத்தையும் இந்த சைஸ்லையும் 2 பச்சை மிளகாய் நான் கூட இது கூடயே வச்சிடறேன். வெங்காயத்து கூட கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இந்த சைஸ் துண்டு இதான் இஞ்சி. பூண்டு ஒரு 20 பல் பூண்டு. மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு. நம்ம பூண்டு, இஞ்சி, மிளகு இப்போ அரைக்க போகிறோம். இதுக்கு நம்ம கடாய் சூடான பிறகு நல்லா சூடாயிடுச்சு. 4 ஸ்பூன் ஆயில் சேர்க்குறோம், கடலெண்ணெய். நல்ல பெரிய அகலமான பாத்திரம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம கட் பண்ண வெங்காயத்தை சேர்க்குறோம். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்ச பிறகு வெங்காயத்தை சேர்த்து இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி, பூண்டு, மிளகு அரைச்சதை நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை வர அளவுக்கு நம்ம கொஞ்ச நேரம் எண்ணெயில் வச்சிடணும், வதக்கணும். இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணோம். தக்காளி கிரேவி அதிகமாக வேணும்னா ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளிக்கு 4 தக்காளியாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா கொஞ்சம் வதக்கிங்க. நம்ம இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் நல்லா வதங்கும். தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுருங்க, அதிகமாக போடாதீங்க, கறிக்கும். குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். தனியா, மிளகாய், மஞ்சள், சீரகம், மிளகு, சுக்கு, கடுகு, இதில் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறோம். குழம்பு மிளகாய்த்தூள்னு கேட்டாலே கொடுப்பாங்க, கடைங்கள்லேயே இப்போ வந்துடுச்சு. அதனால் நாங்கள் இதில் எல்லாமே ஆட் பண்ணதை தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அதனால் தனித்தனியாக நம்ம ஆட் பண்ண தேவையில்ல. தக்காளி நல்லா வெந்து காரம் உப்பு மட்டும் எப்பவுமே கொஞ்சம் நீங்கள் பார்த்து போட்டுங்க, செக் பண்ணி போடுங்க. அதிகமாக போடாதீங்க, நம்ம தேவைக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். காரம் உப்பு நம்ம ஒரு நூல் அதிகமாகவே போடணும். எதனாலனா நண்டில் அப்போ தான் காரமும் உப்பும் கொஞ்சம் ஏறும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளியை நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சிச்சு. இப்போ நம்ம நண்டு ஆட் பண்ணுறோம். நண்டு இது கடல் நண்டு. இந்த நண்டை நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம். சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. பெரிய நண்டு. இது மண் இருக்கும். க்ளீன் பண்ணும்போது சுத்தமாக க்ளீன் பண்ணணும், இல்லைனா மண் இருக்கும். மண்ணெலாம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கணும். நல்ல பெரிய நண்டு இந்த முனையை நம்ம உடச்சிடறோம். இந்த முனையை உடச்சிடறோம். சென்டராக நண்டை உடச்சிடறோம். ஏன்னா அப்போ தான் உப்பு காரம்லாம் நம்மளுக்கு ஏறும். இந்த இதெல்லாம் உடைக்கும் போது இது வழியாக நம்மளுக்கு டேஸ்ட் வரும். அதனால் இது எல்லாத்தையும் நம்ம உடச்சிடுவோம். உடச்சிட்டு போடும்போது நல்ல காரம் உப்புலாம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசாலாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருவோம். இப்போ தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம
இதை வந்து திருப்பி விட்டுக்குங்க. நல்ல நண்டு நம்ம திருப்பி வச்சு இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃபயரில் வச்சிடறோம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃபயரில் விட்டுருங்க, நல்லா வேகணும். அதனால் 10 நிமிஷம் பொறுத்து நம்ம வந்து மூடி எடுத்து பார்க்குறோம். நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு 8 நிமிஷம் கூட செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அடி பிடிக்கும். இது நம்ம தண்ணி ஊற்றாததுனால அடி பிடிக்குதான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா நல்லா கொஞ்சம் வேகணும். அதனால் நம்ம திருப்பி விடணும். ஒரே பக்கமாக இருந்ததுன்னா நம்ம எல்லா பக்கமும் வேகாது. அதனால் திருப்பி விட்டுருங்க. இது கிரேவி அதிகமாக வேணும்னா கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அதிகமான கிரேவி கிடைக்கும். காரமும் உப்பு நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ திருப்பியும் நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் விட்டுடலாம். 8 நிமிஷம் பொறுத்து நம்ம செக் பண்ணுறோம். நல்ல வாசனையாக இருக்குது. நல்லா ஆனால் வந்து திருப்பி விட்டுடணும், கரெக்டாக திருப்பணும். அப்போ தான் வேகும் எல்லா இடமும். திருப்பி விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். 5 நிமிஷத்தில் நம்ம செக் பண்ணுறோம். 5 நிமிஷம் பொறுத்து திருப்பி வச்சுருங்க. நண்டு வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. எப்படின்னா நம்ம வந்து குறைஞ்சது 20 நிமிஷத்துக்கு நம்ம விட்டாச்சு. நண்டு வந்து கலரும் மாறிடுச்சு பாருங்கள். கலர் மாறிடும். அது நம்ம போடும்போது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். இப்போ வேக வந்து நண்டு வெந்துடுச்சுன்னா கலர் மாறிடும். இதில் என்னென்னா அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆயில் கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுக்குங்க. ஏன்னா அடி பிடிக்காத இருக்கிறதுக்கு ஆயில் வேணும். ஏன்னா ஆயிலில் தான் இது வேகும். ஆயில் கம்மியாக இருந்ததுன்னா அடி பிடிக்கும். ஏன்னா இஞ்சி பூண்டு நம்ம போகிறதுனால அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதே போல் தக்காளி கிரேவி வேணும்னா திருப்பி நான் சொல்கிறேன், தக்காளி கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் போட்டுக்குங்க. அப்போ வந்து நல்லா கிரேவி இருக்கும். இதோட டைம் நம்மளுக்கு 20 நிமிஷம் ஆச்சு. 20லேருந்து 25 நிமிஷம் விட்டால் போதும். இப்போ கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லியை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. நன்றி. ஒயிட் ரைஸ்க்கு வந்து நம்ம ரசம் வச்சுக்கின்னு சாப்பிட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.